மக்கள் இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தலைவர் விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. வழக்கமான ஒரு வாக்குறுதி. அந்த மாதிரிலாம் மீடியாக்கள் எளிமையாக கடந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் எவ்வளோ தூரம் புரட்சிகரமான வாக்குறுதி, எவ்வளோ தூரம் தேவையான வாக்குறுதி, எவ்வளோ தூரம் யாருமே யோசிக்காத வாக்குறுதிலாம் நம்ம தான் உட்காந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளவு முக்கியமான வாக்குறுதிகளை தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 போட்டிருப்போம். அறம் சார்ந்த சில முடிவுகளை மட்டும், அதாவது அத்தியாயம் 1 அத்தியாயம் 2 மட்டும் கவர் பண்ணி இந்த வீடியோவில் சில விஷயங்களை பேசியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, 3வது அத்தியாயத்திலேருந்து 7வது அத்தியாயம் வரைக்கும் நான் படித்து முடிக்கும்போது நான் ஒரு நல்ல தலைவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஒரு நல்ல தலைவன் பின்னாடி நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆத்மார்த்தமான எண்ண ஓட்டம் எனக்கு வந்துருச்சுங்க. போன வீடியோக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பை நான் அத்தனையுமே பார்த்தேன். இந்த வீடியோ போன வீடியோட உங்களை நிறைய ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன். இன்னொன்று, இந்த மாதிரி பிடிஎஃப்லாம் நீ எங்கே போய் டவுன்லோட் பண்ணுற, நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதியை போய் நம்ம எங்கே போய் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்டிங்க. சைடில் ஒரு விஷயம் போடுறேன், நம்மளுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்திலே அதற்கு தேவைப்படுற அத்தனை விஷயத்தையும் கொடுத்துட்டாங்க. தேவைப்படுறவங்க ட்விட்டருக்கு அந்த அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் அந்த பிடிஎஃபோட லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி தாவேக்கோட வாக்குறுதியை மூளை முடுக்கில் கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பேச வேண்டிய விஷயத்துக்குள்ளே போகலாம். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதிரி லைனப்பாக வரேன். இந்த லைனப்பாக வரும்போது இந்த வீடியோ உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இடைநிற்றல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சமூகம் சார்ந்து யோசிக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த சமூகத்தில் எல்லா குழந்தைகளும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை யோசிப்பாங்க. சரி, படிக்கணும், படிப்பு ரொம்ப முக்கியம், படித்தாதான் வாழ்க்கையில் பெரிய அளவு அப்படிங்கிற பிரச்சாரங்கள்லாம் ஒரு பக்கம் முன்னெடுக்கப்பட்டாலும் இடைநிற்றல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்யுது. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தலைவர் விஜய் அவர்கள் யோசிக்கிறாங்க. 1ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு உங்களோட பசங்களை அரசு உதவி பெறும் பள்ளிக்கு நீங்கள் அமிச்சாவே உங்களுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் அரசு கிரெடிட் பண்ணிடும். நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலையை மட்டும் பார்த்தா போதும். ஒருவேளை அந்த குடும்பத்தில் தயார் இல்லைனா அந்த குடும்பத்தை யார் பார்த்துக்கிறாங்களோ அந்த காப்பாளருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை சென்ட் பண்ணிடுவாங்க. இதன் மூலமாக தலைவர் விஜய் அவர்கள் 2 விஷயத்தை சொல்கிறார். ஒன்று, அந்த பிள்ளையை படிக்க அனுப்பாமல் எங்கேயாவது வேலைக்கு அனுப்பிச்சா அதிகபட்சம் எவ்வளோ சம்பாதிக்க போகுது, அந்த காசையாவது நான் கொடுத்துட்றேன், தயவு செய்து அந்த பிள்ளையை படிக்க அனுப்பு அப்படிங்கிறது நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா படிக்கும்போது அந்த குழந்தைக்கு ஏகப்பட்ட செலவுகள் ஆகும்ல, சின்ன சின்ன சாட்டு வாங்கணும், நோட்டு வாங்கணும், பேனா வாங்கணும், பென்சில் வாங்கணும், செலவாகும்ல. அந்த பணத்தை இந்த 5,000 பார்த்தாலும் சரி, 5,000 ரூபாய் காசு கொடுத்துறேன், நீங்கள் தயவு செய்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆகச்சிறந்த ஒரு பக்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் இந்த மாதிரி சில சமூக மாற்றம் கொண்ட சில விஷயங்கள்லாம் நம்ம அறிவிச்சா மட்டும்தான் இடைநிற்றல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் குறையும். அதற்கு இந்த ஸ்கீமை நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கீம் தேசிய லெவலில் நிறையா பேர் செயல்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது நம்பர் 1. நம்பர் 2, சரிப்பா, ஒரு வழியாக நம்ம இந்த மாதிரி 12வது வரைக்கும் எப்படியாவது படிக்க வச்சுட்டோம். 12க்கு மேலே அந்த பிள்ளை என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒரு அரசு பள்ளியிலேருந்து ஒரு குழந்தை வெளியே வருது, ஒரு கல்லூரியை நோக்கி நகரும் போது ஒரு குறிப்பிட்ட செலவாகும். இந்த செலவை பார்த்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நான் போகலங்க, ஏன்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன் வாங்கணும், இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணணும், அந்த காலேஜுக்கு போகணும், இந்த காலேஜுக்கு போகணும்னு சொல்லி ஏகப்பட்ட செலவை பார்த்து சில பேர் பார்த்தீங்கன்னா 12வது வரைக்கும் படிச்சுட்டு இல்லை போதும் அப்படின்னு சொல்லி அரசு பள்ளியில் படித்த சில குழந்தைகளை பெற்றோர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா போதும்பா அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. இல்லை வேணாங்க, அந்த 8,000 ரூபாய் காசை நான் உங்களுக்கு தந்துடுறேன், நீங்கள் அரசு பள்ளியிலேருந்து ஒரு குழந்தை கல்லூரிக்கு போனாவே இடைப்பட்ட காலத்தில் ஒரு செலவாகும்ல, அந்த காசை நான் உங்களுக்கு தந்துடுறேன், நீங்கள் எப்படி இந்த இடைநிற்றல் இல்லாமல் பள்ளி கல்வியை முடிச்சிங்க அதே மாதிரி உயர்நிலை கல்வியும் அந்த குழந்தையை கொடுங்க, நீங்கள் காலேஜுக்கு மட்டும் அனுப்புங்க, மிச்சதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்லூரியிலே இடைநிற்றல் இருக்காமல் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் இடைநிற்றல் இழுக்காமல் ஒரு 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாக்குறுதியாக தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இது என்னுடைய 2வது மிக முக்கியமான விஷயம். இப்போ அடுத்து 3வதுங்க, ஒரு குழந்தை படித்து முடிச்சிருச்சுங்க, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போயிட்டு நீ இந்த மாதிரி நான் வேலைக்கு காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில். நம்மளும் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் வேலை கிடைச்ச மாதிரி இருக்காது, சம்பிரதாயத்துக்கு பண்ணிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நம்ம அத்தனை பேரும் பண்ணியிருப்போம். ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை சும்மாத்துக்கு பதிவு செஞ்சுட்டு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க தேவையில்லை, இங்கே நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். நீங்கள் வேலை தேடி போகிறீங்கன்னா, நீங்கள் ஒரு பட்டதாரியாக இருந்தால் உங்களுக்கு செலவாகும், அங்கே போவீங்க, இங்கே வருவீங்க, டீ காப்பி ஆகும், ஒரு ஃபைல் வாங்குவீங்க, ஒரு ஜெராக்ஸ் போடுவீங்க, ஃபோட்டோ எடுப்பீங்கன்னு சொல்லி வேலை தேடுறதுக்கே ஒரு செலவாகும்ல, அந்த செலவை அரசாங்கம் மாதம் உங்களுக்கு கொடுத்துரும். பட்டதாரியாக இருந்தால் 4,000 ரூபா உங்களுக்கு கொடுத்துரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 2,500 ரூபா காசு உங்களுக்கு கொடுத்துருவாங்க அரசாங்கம். இதை வச்சு மொதல் 2 வருஷம் தான் அந்த காசு உங்களுக்கு தருவேன். அந்த 2 வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. வேலை வாய்ப்பு அலுவலகத்தில்
ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சம்பிரதாயமாக அமைதியாக இருப்போம். வேறு எதுவுமே அங்கே நடக்காது. வேறு எந்த விதமான கான்வர்சேஷன் நமக்கு அவங்களுக்கு பெருசாக இருக்காது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா வேலை தேடுறதுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகம் 2 வருஷம் குறிப்பிட்ட நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவி செய்யும் அப்படிங்கிறத தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. பார்த்தீங்களா, இது மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியாக இருக்கும். படிப்பு நிப்பாட்டக்கூடாது. உயர்கல்வி ஒரு பக்கம், உயர்கல்வி படித்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா வேலை தேடுற வரைக்கும் அரசாங்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குறுதியாக பட்டுச்சு. சரிங்க, இதையும் கடந்து போனீங்கன்னா வேலை தேடுறதுல பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஸ்கீமாக இருந்துச்சு. இப்போ ஒரு பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே வரணும், நிறைய பேர் எல்லாத்துலேயும் பங்களிப்பு பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பெரியார் இந்த கனவு தான் கண்டாரு. நம்ம அத்தனை பேருமே ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறது சும்மா வாயால் சொன்னால் போதாது. ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு குக்கிராமத்தில் இருக்காங்க, ஒரு ஜவுளி கடைக்கு வராங்கன்னு வைங்களேன், ஒரு 7,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபாய் சம்பளம் தராங்களாலும் இந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, வந்துட்டு போகிறது அதிலே 3,000 3,500 செலவாகி போயிடும். அந்த பொண்ணு என்ன யோசிக்கும், இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வெறும் 2,000 3,000 கிடைக்கிறதுக்கு நான் எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வீட்டிலே இருந்துருவாங்க. வீட்டிலே இருந்து வேலைக்கே போகாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய நாலேஜ் பார்த்தீங்கன்னா வெளியே வரவே வராது. இந்த வாட்டி தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே வேணால் பெண்கள் நீங்கள் வெளியே போங்க, காசு நான் கொடுத்துக்கிறேன், அண்ணன் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வெளியே வாங்க, எங்கேருந்து வேணால் எங்கே வேணால் பயணிங்க, உங்களுக்கான செலவாக அரசாங்கம் ஏற்றுக்கும், தயவு செய்து வெளியே வந்து பயணிங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை அலாட் பண்ணியிருக்காங்க. வெளியே வான்னு கூப்பிட்ட எங்கேயாவது யாராவது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதாவது நடந்த பிறகு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு யாராவது ஏதாவது யோசிச்சிருக்காங்களா? இங்கே தலைவர் விஜய் அவர்கள் அதற்காண்டி யோசிச்சிருக்காருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் படைப்பிரிவுன்னு சொல்லி 500 குழுக்களை தமிழ்நாடு முழுக்க மப்டியில் இருப்பாங்க, கேமராவோட இருப்பாங்க. குற்றம் நடந்த பிறகு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது தான், மாற்றுக்கருத்து இல்லை. குற்றத்தை தடுக்கிறது அதோட ரொம்ப முக்கியமானது. போலீஸ்காரங்க இப்படி சுற்றிக்கிட்டேலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வேலு நாச்சியார் படைப்பிரிவு அப்படிங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். பெண்களுக்கான குற்றங்கள் வெளியே சுதந்திரமாக கல்விக்காண்டியோ வேலைவாய்ப்புக்காண்டியோ வரக்கூடிய பெண்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அறிவிச்சிருக்காங்க. ரைட்டுங்க, நான் ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டாலும் அதற்கு தேவைப்படுற விஷயங்களும் இங்கே இருக்குது. இல்லைங்க நான் ஒரு விவசாயி ஆகணுங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுறாருங்க. எல்லா அமைச்சகத்திலையுமே ஏஐ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இருக்க போகுது. தாவேக்கா ஆட்சி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஏஐ ஆட்சின்னு கூட நம்ம சொல்லிடலாம். ஏஐ அப்படிங்கிற இந்த டெக்னாலஜியை எல்லா இடத்துலையும் அடாப்ட் பண்ணுறாருங்க. அவருடைய ஸ்கீம் அத்தனையும் கவனித்து பார்த்தா நமக்கு தெளிவாக புரியுது. இப்போ நான் அதை இன்னும் கொஞ்சம் உடச்சி சொல்கிறேன். ஏஐக்கு தனியாக அமைச்சகம், எல்லா துறையிலையுமே ஏஐ சார்ந்த ஒரு அதிகாரி இருப்பார். அந்த அதிகாரி பார்த்தீங்கன்னா ஏஐ சார்ந்த சில விஷயங்கள் அந்த துறையில் எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணமோ அங்கங்கெல்லாம் பண்ணி இதை அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அமைச்சகம் இருப்போம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு விவசாயி இருக்காதுங்க. அவர் தன்னுடைய விவசாய நிலம் எப்படிப்பட்டது, எவ்வளோ தூரம் நான் பூச்சிக்கொல்லி போட்டிருக்கேன், இந்த விவசாய நிலத்தில் எப்போ நான் எந்த பயிரை போட்டால் சரியாக இருக்கும், எப்போ நான் அறுவடை பண்ணால் கரெக்டாக இருக்கும், என்னை சுற்றி இந்த மலை சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த விளை நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலம் பற்றிய அத்தனை தகவலும் அவரோட ஃபோனில் ஏஐ உதவியோட தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன். நீ யாரையும் போய் ஆலோசனைலாம் கேட்டலாம் கஷ்டப்படாதப்பா, உனக்கான தகவல் அத்தனையுமே உன் நிலம் சம்மந்தப்பட்ட தகவல் அத்தனையுமே உன்னுடைய ஃபோன்லேயே நான் கொடுத்துருவேன். தைரியமாக நீ போயிட்டு விவசாயம் பண்ணு, விவசாயம் பண்ணிட்டியா அதற்கு குறைந்தபட்ச ஆதாரத்தொகையோட நான் அந்த விஷயங்களை எப்படியாவது கொள்முதல் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை நான் செய்வேன். இல்லை அதை நீ சேமித்து வைக்கிறதுக்கு ஏதாவது உனக்கு ஹெல்ப் தேவைப்படுதா, அதற்கான ஸ்கீமும் இங்கே அலௌன்ஸ் பண்ணியிருக்கேன், அங்கே போய் நீ சேமித்து வச்சுக்கலாம். இல்லை நீ விவசாயம்லாம் பண்ணிட்ட, ஒரு வைக்கோல் இருக்குது, அந்த வைக்கோலை போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காரு, அந்த வைக்கோலை நான் வாங்கிக்கிறேன், அதன் மூலமாக நான் உனக்கு காசு கொடுத்துட்றேன், அந்த வைக்கோலை வச்சு நான் மீத்தேன்லாம் நான் உருவாக்கிட்டு அதை வேற மாதிரி நான் இது பண்ணிக்கிறேன், அந்த வைக்கோல் வரைக்கும் உன்னால் வியாபாரம் பண்ண முடியும் அரசாங்கத்தோட அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இல்லைங்க இங்கே பம்பு செட் இருக்குது பார்த்தீங்களா, பெட்ரோல் டீசலில் ஓடுதில்ல பம்பு செட்டு, அந்த பம்பு செட்டை பார்த்தீங்கன்னா நான் சோலாருக்கு மாற்றிடுவேன். இப்போ சோலாருக்கு மாற்றி அதன் மூலமாக ஒரு கரண்ட் ஜெனரேட் ஆகும்ல, உன்னோட தேவைக்கு போக மிச்ச கரண்ட் வாங்கிட்டே இருந்துச்சுன்னா அதான் அரசாங்கத்துக்கு விற்றுது, மின்சார வாரியம் அந்த கரண்டை கொள்முதல் பண்ணிக்கும்னு சொல்லி இந்த விவசாயிகளை இவரை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப 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 அட்டகாசங்க. சரி விவசாயி பார்த்தாரு, மீனவர் என்ன சும்மா விட்டுருவார். மீனவருக்கு எப்படிப்பட்ட ஸ்கீம் கொடுத்துருக்காருன்னா, மீனவர்களுக்கு அடிப்படையில் டீசல் மானியம் ரொம்ப முக்கியமானது, அவங்களுடைய சேஃப்டி மெஷர்ஸ் அதற்கும் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காரு. புதிய படகு வாங்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதையும் செய்கிறாரு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில மீன்களோட பேர் சொல்கிறாரு. இறாலில் ஆரம்பித்து இந்த கணவாய் நினைக்கிறேன், கணவாய் அப்படிங்கிற மீனில் ஆரம்பித்து இந்த மீன்லாம் குறைந்தபட்சம் நீ பிடிச்சிட்டு வந்தால் அந்த காசை உனக்கு அரசாங்கம் கொடுத்துரும். அதிகபட்சம் டிமாண்டை பொறுத்து நீ விற்றுக்கோ, குறைந்தபட்சமான அமௌண்ட்டை அரசாங்கம் கொடுத்துரும். இது மட்டும் இல்லாமல் உங்ககிட்டேருந்து கொள்முதல் பண்ணி தமிழ்நாடு முழுக்க இந்த ஆவின் விற்கிறாங்கல்ல, ஆவினோட ப்ராடக்ட்லாம் விற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மீன் சார்ந்த பொருட்களை விற்கிறதுக்கு தேவைப்படுற விற்பனை நிலையத்தை நான் உருவாக்கிடுவேன். மீன் சார்ந்த தொழிற்சாலைகள்
ஆலைகள், மீன் சார்ந்த அந்த உற்பத்தியை சுற்றி இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இளைஞர்கள் உள்ள வர்றதுக்கு தேவைப்படுற அத்தனை வாய்ப்புகள் வசதியை ஏற்படுத்திடுவேன் அப்படிங்கிறத தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாரு. இது 1 நம்பர் அல்டிமேட்டான ஸ்கீமா எனக்கு படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அரசாங்கத்தோட வேலை ஏதாவது அறிவிச்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் தொழில் முனைவர் ஆகிறது, நான் மீனவர் ஆகிறது, நான் விவசாயி ஆகிறது, நான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு வேலை ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே எல்லா விதமான விஷயத்தையும் ப்ராசஸ் முடிச்சிருவாங்க. இன்றைக்கி வந்து அட்டவணை போடுறாங்க, இத்தனை வேகன்சி இருக்குது, இத்தனை வேகன்சிக்கு இப்போ எக்ஸாம் வைக்க போகிறோம், இந்த எக்ஸாம் இந்த தேதியில் முதல் டெஸ்ட் நடக்க போகுது, 2வது டெஸ்ட் நடக்க போகுது, இந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருச்சு, இது அத்தனை ப்ராசஸுமே 1 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஒரு வேலையை நீங்கள் போன வருஷம் போட்டுவிட்டு இந்த வருஷம் பரீட்சை வச்சு அடுத்த வருஷம் ரிசல்ட் சொல்லி அதுக்கு அடுத்த வருஷம் வேலை கொடுக்குற ப்ராசஸ்லாம் கிடையாது. அத்தனையுமே வெளிப்படைத்தன்மையாக ஒரே வருஷத்தில் முடிச்சிருவாங்க. இதையும் கடந்து போனீங்கன்னா குறிப்பிட்ட சில விஷயங்கள் சொல்கிறாருங்க. அதாவது 18,000 ரூபா காசு தந்துடுறேன், உங்களோட வேலை என்ன தெரியுமா, இளைஞர்களை மட்டும்தான் அந்த வேலை நான் எடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பேருக்கு ஒரு பணி. அரசாங்கத்தோட திட்டங்கள், அரசாங்கத்தோட அந்த மிக முக்கியமான விஷயங்கள் அத்தனையுமே நீங்கள் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு மிக முக்கியமான பணியை நான் உங்களுக்கு தரேன். இந்த பணியில் ஒரு 5 லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிற மாதிரி சில விஷயங்களை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் அரசாங்கம் சார்பாக அத்தனை விஷயத்தையும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். நீங்கள் பிணை இல்லாமல் ஒரு இளைஞர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறதுக்கு தேவைப்படுற விஷயத்தையும் நான் செஞ்சுருவேன். அதை கடந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறுந்தொழில் அல்லது ஒரு குடிசை தொழில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ரொம்ப நாள்லாம் எங்கேயும் போய் இழுத்தடிக்கலாம் மாட்டேன், 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு பர்மிட் கிடச்சிரும். அதையும் கடந்து போனீங்கன்னா நீங்கள் ஒரு சிறு குறு தொழில் பண்ணுறதா நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு பர்மிட் கிடச்சிரும். நீங்கள் ஒரு மெகா தொழில் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா 21 நாளுக்குள்ளே உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தால் பர்மிஷன் வந்து கிடச்சிரும். ஒருவேளை நான் இப்போ சொன்ன தேதிக்குள்ளே உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கலனா உங்கள் டாக்குமெண்ட் அத்தனையுமே கரெக்டாக இருந்தால் பர்மிஷன் கிடைச்சதா கருதப்படும். உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. தப்பு எங்கள் மேலே இருக்குது, உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காது எங்கள் தப்பு, நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி உங்கள் வேலையை ஆரம்பிச்சிடலாம். டாக்குமெண்ட் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிற விஷயத்தை தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே இது வரைக்கும் யாருமே யோசிக்காத ஒன்றுங்க. இது இல்லாமல் பொருள் அப்படிங்கிற பிரிவில் ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. ஒவ்வொன்றையுமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே தனித்துவமாக ஆழமாக தெளிவாக இருக்குதுங்க. அதுதான் தாவேக்காவோட பெரிய பலமாக இருக்குது. வாக்குறுதியை மட்டும் நம்ம தெளிவாக கொண்டு போய் பொதுமக்கள்கிட்ட சேர்த்துட்டோம்னாவே நம்மளுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து தாவேக்கா ஆதரவாக ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.